ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் புதுவசூர் தீர்த்தகிரி முருகர் கோயிலை உங்கள் எல்லாருக்கும் காட்ட போகிறேன். எங்கேருந்து தெரியுமா? எங்கள் வீட்டு மாடியிலேருந்து. ஏன்னா வர 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியருக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. வாங்க மாடிக்கு போகலாம். இது ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான வீடியோங்க. என்ன தெரியுமா? நாங்கள் இருக்கிறது வேலூர் மாவட்டத்தில் புதுவசூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது எங்கள் ஏரியா. ஏன் தெரியுமா? ரொம்ப அழகான 92 அடி உயரத்தில் முருகனுடைய திருமேனியை அவ்வளவு அழகாக வடிவமைச்சிருக்கோம். எங்களுடைய பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் ஊர் தலைவர் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், நன்கொடையாளர்கள் எல்லாருடைய பெரும் முயற்சினால் இந்த காரியம் சிறப்பாக நிறைவடைஞ்சிருக்கு. கடந்த 2.5 வருஷமாகவே இந்த பணிகள் நடந்துட்டு வருது. எங்கள் புதுவசூரில் தீர்த்தகிரின்ற மலை மேலே அருள்மிகு வடிவேல் சுப்பிரமணியர் திருக்கோயில் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வெள்ளூர்லேருந்து இங்கே புதுவசூர் பகுதிக்கு 15 வருஷத்துக்கு முன்னால் இங்கே குடி வந்தோம். அப்போல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க இந்த ஏரியாவை பார்த்து. ரொம்ப லோன்லியான பிளேஸு. பஸ்ஸஸ் எல்லாம் நிற்காதீங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு பிளேஸு நாளுக்கு நாள் இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டு இப்போ இந்த ஊர் பொதுமக்களுடைய பெரும் முயற்சி, ரொம்ப எதிர்பார்ப்போடு நாங்கள் இந்த முருகர் சிலையை இங்கே அமைச்சிருக்கோம். அந்த சிலை கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. முருகர் அவ்வளோ அழகாக ஜம்முன்னு வந்திருக்காரு எங்கள் ஊருக்கு. எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டில் இருந்து பார்க்கும்போதே முருகர் அவ்வளோ அழகாக மலை மேலே இருக்கிறது நல்லா தெரியுது. இப்போ இங்கேருந்து அந்த முருகரை உங்களுக்கு காட்டுறேன். தூரந்து எடுக்கிறதுனால சரியாக தெரியுமான்னு எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தூரத்தில் லைட் வெளிச்சமாக தெரியுது பாருங்கள். அதுதான் முருகர் சிலை நிறுவி இருக்கிற இடம். பாருங்கள், என்னோடய செல்ஃபோன்லேருந்து அவ்வளோதான் காட்ட முடியுது. உயரமாக தெரியுறதா முருகருடைய திருமேனி. இந்த வீட்டுக்கு மேலே தெரிகிறது வடிவேல் சுப்பிரமணியர் ஆலயம். வடிவேல் சுப்பிரமணியர் ஆலயத்துக்கு எதிர்ப்புறத்தில் இந்த சிலை அமைஞ்சிருக்குங்க. கோவிலேருந்து நடந்து போனால் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக போயிடலாம். முருகர் சிலை இருக்கிற இடத்துக்கு ஏறி போகிறதுக்கு படிக்கட்டுகளும் அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. இப்போ ஒரு 2 டேஸாக ஜனங்க யாரையும் மேலே ஏற விடலை. ஏன்னா துரிதமாக பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் போக முடியலை. ஆல்ரெடி நாங்கள் போய் வந்துட்டோம். எப்போ தெரியுங்களா? எங்கள் ஹஸ்பண்டுடைய ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக எங்கள் பொண்ணு சென்னையிலேருந்து வந்திருந்தா. அப்போ நாங்கள் 3 பேருமா சேர்ந்து ஆட்டோவில் போய் மலை மேலே அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணிட்டு வந்தோங்க. பாருங்கள், நைட் ஆக இப்போ லைட் செட்டிங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்களேன். ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மலைத்தொடரை தான் தீர்த்தகிரி மலைன்னு சொல்கிறாங்க. இந்த மலைத்தொடர் அப்படியே மேலக்குப்பம் வரைக்கும் கண்டினியூ ஆகுதுங்க. ஆக்சுவலாக வெங்கடாபுரம் கிராமம் அதெல்லாம் கூட வரும். ரொம்ப இயற்கை சூழ்ந்த பகுதி இது. வர ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி அன்னைக்கு மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அப்போ முருகர் சிலையை அழகாக திறந்து வைக்க போகிறாங்க. நிறைய பிரமுகர்கள்லாம் வர போகிறாங்க. என்னோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவசியம் இந்த விழாவில் கலந்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த மலைத்தொடரே பாருங்கள், அப்படியே மேலக்குப்பம் தாண்டி திமிரியெல்லாம் வரும் அப்படின்றாங்க. அந்த ரூட்டில் போட்டால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. தினம் மாடிக்கு முருகரை தரிசிக்கிறது தான் என்னோட வேலையே. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அடுத்த வீடியோவில் நாங்கள் போன வாரம் ஃபேமிலியோட தீர்த்தகிரி மலைக்கு போய் முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் கும்பாபிஷேகத்தன்னைக்கு முருகரை தரிசனம் பண்ணுங்கள். கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து 48 நாள் மண்டல பூஜையும் ரொம்ப சிறப்பாக நடக்க இருக்குங்க. அதுலேயும் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கலாம். உங்களுடைய அனைவருக்கும் முருகனுடைய அருள் கிடைக்க நான் வடிவேல் சுப்பிரமணியரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.